ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நைனா சிரோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே வந்திருக்கு Mturkல. இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு காமிச்சுது, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கு காமிக்குமான்னு தெரியல. ஒரு வேளை காமிச்சுது அப்படின்னா டேரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா 112 கிட்ட அவைலபிள் காமிக்குது. இந்த சர்வே முடிக்கிறதுக்கு வெறும் 7 மினிட்ஸ் தான் ஆகும் போட்டிருக்காங்க. ரிவார்டு பார்த்தீங்கன்னா 75%, டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம். இங்கே சர்வே லிங்க் இருக்கு, நம்ம டேரெக்டாக வந்து லிங்க்குள்ள போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். லண்டன் பிசினஸ் ஸ்கூல் அப்படிங்கிற பேரில் வந்து இந்த சர்வே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரிசர்ச் ஸ்டடி தான். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரலாம். கீழே வந்து நெக்ஸ்ட் இருக்கு, கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டடி எதை பத்தி போட்டிருக்காங்க பாருங்க. ஆர்கனைசேஷனல் டைனமிக்ஸ் அப்படிங்கறத பத்தி தான் வந்து இந்த ஸ்டடி. இங்க வந்து முக்கியமான ஒரு வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, in this survey we have attention questions throughout the survey. If you fail any of the attention check questions, you will be directed out of the survey and not offered any compensation. நீங்க வந்து அட்டென்ஷன் செக் கொஸ்டின்ஸ்க்கு வந்து சரியா ஆன்சர் பண்ணல அப்படின்னா சர்வேக்கு விட்டு வெளியே வந்துருவீங்க. உங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் அமௌண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. செக்யூரிட்டி கொஸ்டின் எப்படி பண்றதுங்கிறத ஃபாலோ பண்ணி கரெக்டா பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துறேன். which of the following items will keep you dry when it rains? மழையில வந்து நனைஞ்சிட்டு இருக்கும், நனையறதுக்கு முன்னாடி நம்ம எதை யூஸ் பண்ணா நம்ம வந்து நனையாம இருப்போம் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு வந்து அம்ப்ரெல்லா தான் வரும். நெக்ஸ்ட் கொடுத்தலாம். You work of moderate sized private company ENS that provides solution to other companies technological and integration problems. You worked as a manager and have been working in the company for over 2 years and understand the work well. அதாவது நீங்க வந்து ஒரு மாடரேட் சைஸ்டு பிரைவேட் கம்பெனில வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்யூஷன் வந்து கொடுக்குற வேலை, அதாவது மற்ற டெக்னாலஜி கம்பெனிக்கு வந்து ப்ராப்ளம் சொல்யூஷன் வந்து கொடுக்குற வேலையை தான் வந்து நீங்க செய்றீங்க. உங்க வேலை என்னன்னா மேனேஜர் வேலை. ஒரு கம்பெனில 2 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. அதனால வந்து வேலையை பத்தி நல்லா புரிஞ்சுக்க முடியுது உங்களால. இதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொடுப்போம். This morning you received emails from Sunil Mali and Vipul Sharma asking for the help. You have not met either of them before, but you are aware that they are in same organization as you and work in the different team. Okay, இந்த கொஸ்டின் இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நோட் பேட்ல போட்டு வச்சுக்கலாம். ஓகே, நான் நோட் பேட்ல போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துறேன். பேசேஜ் வந்து நம்ம காப்பி பண்ணி அதே மாதிரி நோட் பேட்ல போட்டு வச்சுக்கலாம். எப்பவுமே ஒரு பேராகிராஃப் மாதிரி எதாவது கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அதை வச்சு தான் அவங்க வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, இங்க வந்து நீங்க வந்து இந்த விபுல் சர்மா அப்படிங்கிறவர் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். விபுல் சர்மாங்கிறது மேல் தான். உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னா கூகுள் பண்ணி கூட பாத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இவர் வந்து மேல் தான், மேல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சுனில் மாலி, இவரும் மேலா தான் இருக்கும். இது கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, இதுவும் வந்து மேல் தான். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ வந்து கரெக்ட் ஆன்சர் சொல்லி வந்திருக்கு. யூ ஆர் ரைட், விபுல் சர்மா இஸ் மேல். You are right, Sunil Mali is male. நம்ம செக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, மேல். உங்களுக்கு என்னமோ அது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். What do you think is the caste of Vipul Sharma? விபுல் சர்மா வந்து என்ன கேஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இந்த இடத்துல எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதை கரெக்டா பாத்துக்குங்க. ஓகே, கிளாஸ் பத்தி அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல, ஜென்ரல் கிளாஸ்னே கொடுத்துருவோம். சுனில் மாலி அப்படிங்கிறவங்களும் வந்து இது இங்க என்ன கிளாஸ் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கல. ஓகே, இதையும் ஜென்ரல் கிளாஸ்னே கொடுக்கலாம். ஓகே, ஒரு ஆன்சர் வந்து கரெக்ட்னு வந்திருக்கு, ஒரு ஆன்சர் வந்து தப்புன்னு வந்திருக்கு. சுனில் மாலி வந்து ரிசர்வ்டு கேஸ்ட் கேட்டகரின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, அது மட்டும் தப்பாயிருச்சு. ஸோ பேமெண்ட்டு ஓகே, இப்போ இங்கே வந்து நம்ம ரிசர்வ்டு கேஸ்ட்னு கொடுப்போம். அடுத்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம கேஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேஸ்ட் நீங்களோ அதை கொடுத்துருங்க. மேக்ஸிமம் வந்து இது இந்தியாவுக்கு கொடுத்துருக்க சர்வேவாக தான் இருக்கும். We will provide you with a brief description of the help sort of சுனில் மாலி விபுல் சர்மா. ஓகே, இப்போ வந்து இதை பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இடத்துல நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து புரியல அப்படின்னா தமிழில் மாற்றிக்கிங்க. சுனில் மாலி தொழில்நுட்ப பிரச்சனைகள் உங்கள் உதவியை கேட்டார். நீங்கள் நான் ரீட் பண்ணுறேன், நீங்களும் அதே மாதிரி ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ஆன்சர் கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த 2 பேரில் யாருக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதை கொடுக்கலான் இருக்கேன்னா சுனில் மாலி. ஓகே, இதை 7 கொடுத்துட்றேன். இப்போ இதிலெல்லாம் நமக்கு வந்து தமிழ் தேவையில்லை, நம்ம வந்து இங்கிலீஷ் மாற்றிக்கலாம். ஏதாவது பேராகிராஃப் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். அதை வச்சே நம்ம ஒரு ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இதில் செக்யூரிட்டி கொஸ்டின் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ப்ளீஸ் செலக்ட் த ஆப்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்குங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த ஆப்ஷன் தான் கொடுத்தாகணும். லெஃப்ட் சைட் படித்து பார்த்துக்குங்க. ஓகே, இங்கே வந்து
மீடியமாக சென்டரில் வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இதுக்கு வந்து ரேண்டமாக கிளிக் பண்ணிடுங்க. செக்யூரிட்டி கொஸ்டின் எதுவும் கிடையாது, பார்த்துட்டேன். இதுலேயும் செக்யூரிட்டி கொஸ்டின் எதுவும் இல்லை. ஸோ ரேண்டமாகவே கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கு பாசிட்டிவாக கொடுத்துருங்க. இது இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் ஆல் ரிசோர்ட் கேட்டகரின்னு கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளோட ஜெண்டர், ஏஜ் இதெல்லாம் கேட்குறாங்க. டெமோக்ராஃபிக்ஸ் கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு. இதை வந்து நீங்கள் மினிமம் ஒரு ரேஞ்சில் கொடுத்துருங்க. எத்தனை எம்ப்ளாயீஸ் வந்து உங்கள் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. நான் ஒரு 50 கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால தான் வந்து 50 கொடுத்துக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு 7, இதுக்கு ஒரு 9. லாஸ்ட்டாக முடியுன்னு பார்த்தா இன்னும் அடுத்த கொஸ்டின் வேறு கேட்டிருக்காங்களே. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம். ஸோ ரிலீஜன் கேட்குறாங்க, ரிலீஜன் என்னமோ கொடுத்துருங்க. கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொடுத்து பார்த்தா தான் தெரியும் கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லை மறுபடியும் திருப்பி முதல்ல இருந்து வருதான்னு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சீக்ரெட் கோடு வந்துருச்சு. இந்த சீக்ரெட் கீயை வந்து நம்ம ஹிட் பேஜில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.